வணக்கம், வெல்கம் டு MST கிரியேஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபிங்க. ஆமாங்க, சேப்பங்கிழங்கு ரோஸ்ட். அதுக்கு தேவையானது சேப்பங்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் கடையிலேருந்து வாங்குறப்போ கண்டிப்பாக இது மண்ணோட சேர்ந்து தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவி எடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்துடும். ஓகேவா? கருணக்கிழங்கு வேறு, சேப்பங்கிழங்கு வேறு. அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. சேப்பங்கிழங்குங்கிறது ஒரு கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஓகேவா? இதை வாங்கிக்கோங்க. ரோஸ்ட்டுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னா, சின்னமன் பவுடருங்க, பட்டை தூள் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு ஒரு இந்த உங்கள் காரத்துக்கு அளவு போட்டுக்கோங்க. இப்போ நான் எடுத்துக்கிற குவான்டிட்டிக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் கிறிஸ்பியாக வர்றதுக்காக அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சேப்பங்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை வேக வச்சு எடுக்கணும். வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் இந்த சேப்பங்கிழங்கெல்லாம் நல்லா வாஷ் பண்ணினது அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படி போட்டுடலாம். போட்டுட்டு இந்த சேப்பங்கிழங்கு உள்ள முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணி நம்ம 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. 3 விசிலில் இது வெந்துடும். உங்களுக்கு 2 விசில் போகுதுன்னா 2 விசில் எடுத்துக்கலாம். ஏன்னா இது நம்ம டீப் ரோஸ்ட் பண்ண போகிறோம், அதனால். ஓகேங்களா? விசில் வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். 3 விசில் வந்துருச்சுங்க. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த தோல்லாம் இப்போ ரிமூவ் பண்ணிடணும். சூடாக இருக்குது, அதனால் நல்லா வெந்துருச்சு. ஒரு கத்தியில் இப்படி குத்தி பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். ஈஸியாக உள்ளே இறங்குது இல்லையா, அதனால் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறமா இந்த சூடெல்லாம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கோல்டு வாட்டரில் ஒரு வாஷ் கொடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாக எடுத்துடலாம். இந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பெரிய க்யூப்ஸாக போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. இந்த டைமில் இப்படி ஸ்கின்னை நம்ம பீல் பண்ணி எடுத்துடலாம். கையிலே வந்துடுங்க. கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. நீங்கள் நல்லா ஆற விட்டு இந்த மாதிரி ஸ்கின் பீல் பண்ணி எடுத்துடுங்க. அவ்வளோதான். அப்படி கண்டு வந்துருக்கு பாருங்கள். இது கரெக்டான பதத்தில் வெந்து வந்திருக்கு. எல்லாத்தையும் ஸ்கின் பீல் பண்ணிட்டு பார்க்கலாம். ஒரு சில இடங்கள்லாம் ரொம்ப கருப்பாக இருந்துச்சுன்னா அந்த பாட்டை அவாய்ட் பண்ணிடுங்க, கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த சேப்பங்கிழங்குடைய ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணி எடுத்தாச்சுங்க. இது எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் வலுவழுப்பு தன்மையாக தான் இருக்கும் இந்த கிழங்கு. அப்படிதான் இந்த மாதிரி பீல் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் மொந்தமாக ஒரு பெரிய பெரிய கட்டாக பண்ணிக்கிறோம் நம்ம. இது மாதிரி ரொம்ப தின்னாக தேவையில்லை, ஜஸ்ட்டு 2-3 இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மசாலா கோட் ஆகும் இதில், அதுக்காக. ஓகே, கொஞ்சம் மொந்தமாகவே கியூப் போடுறோம் பார்த்தீங்களா. இப்படி போட்டதுக்கு அப்புறமா நம்ம தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். இது பெரியவங்களுக்கு, சின்ன குழந்தைங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு ரெசிபியாக இருக்கும். எப்படிடா இதை இந்த சேப்பங்கிழங்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ரெசிபி வா இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே இது நல்லா இருக்கும். ஓகே, இப்போ க்யூபாக கட் பண்ணி முடிஞ்சிருச்சு. அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த அரிசி மாவில் நான் கொஞ்சமாக தண்ணி கலக்கிக்கிறேன், ரொம்ப கொஞ்சமாக, பேஸ்ட் மாதிரி ஆகிறதுக்காக. இதுதான் அந்த தேவையான அளவு கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்கும்.
அரிசி மாவில் தண்ணி ஊற்ற ஊற்ற உறிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். மாதிரி கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டாச்சு. இப்போ அரை ஸ்பூன் சின்னமன் பவுடர் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன். இந்த பட்டைத்தூள் தான் இதுக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறதே. அப்புறம் தேவையான அளவு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1/2 ஸ்பூன் சொல்லியிருந்தேன் மிளகாய் தூள். அதை விட கம்மியாக வேணுன்னா போட்டுக்கோங்க. எனக்கு இந்த காரம் சரியாக இருக்கும். ஸோ அரை ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் தூள் இது தனியான மிளகாய் தூள் பாருங்கள், வேறு எதுவும் கம்பைன் பண்ணல. இது கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த அரிசி மாவை கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிடுறேன். அரிசி மாவை ஆட் பண்ணிவிட்டு இது கையிலேயே நீங்கள் அப்படி ஒரு கலக்கி விட்டுருங்க. ஓகே, இது ஊறணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லைங்க, இமீடியட்டாகவே பண்ணலாம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுடுங்க. இதுக்கு அப்புறமா நம்ம டீப் ஃப்ரை இதை பண்ணி எடுக்க போகிறோம். சரியா? மசாலா எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி கையிலே நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. கோட் ஆகிடுச்சு. இது இந்த வெண்டைக்காய் மாதிரி நல்ல வளவலான்னு தான் இருக்குங்க. ஸோ அதனால தான் நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதை வேக வச்சு எடுத்ததுனால கொஞ்சம் நல்ல வெந்தே இருக்குது. மறுபடியும் பொரிச்சு எடுக்கிறப்ப அந்த கிறிஸ்பினஸ், இந்த அரிசி மாவே அதுக்கு தேவையான அளவு கிறிஸ்பினஸ்ஸை கொடுத்துரும் நம்மளுக்கு. ஓகே, இந்த டைமில் இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம இதை எப்படி பொரிக்கிறோங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனில் நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கடலை எண்ணெயை கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. ஏன்னா இது டீப் ஃப்ரை பண்ணுறதுனால உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அந்த எண்ணெய் காயிற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வந்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. கல்யாண வீடுகளில் சிவகாசி இருக்கு இல்லையா, இந்த பட்டாசு தொழிற்சாலை இருக்கே அந்த ஊர் சொல்கிறேன். சிவகாசியில் எந்த ஒரு கல்யாணமாக அவங்க வீட்டில் இருந்தாலும் இந்த ரெசிபி வந்து கட்டாயம் இடம்பெற்றிருக்குங்க. ஏன்னா இது அவ்வளோ அருமையான ரெசிபி. அந்த சேப்பங்கிழங்கு நல்லாவே கிடைக்கும் கூட. அதனால் கல்யாண ரெசிபின்னு கூட இதை சொல்லலாம். நம்ம பாருங்கள், நல்லா புகை வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம். இப்போது இதை தனித்தனியாக எடுத்து, இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா எல்லாம் சேர்த்து தனித்தனியாக எடுத்து போட்டுருங்க. எண்ணெயிலிருந்து அந்த சவுண்டு வருது பாருங்க, நல்லா நுரைச்சி வருது. அந்த சத்தம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ இந்த நுரை வர மாதிரி இருக்கிற எண்ணெயெல்லாம் அப்படி செட்டில் ஆகணும். அதனால் இப்போ கொஞ்சம் மேலே கிறிஸ்பியாக இருக்கும் அந்த ரெசிபி. உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் அந்த கிழங்குனால. அப்படி வரதுக்கு நல்ல எண்ணெய் காஞ்சிருக்கணுங்க. அந்த மாதிரி போட்டுட்டு உடனே சிம் பண்ணிடுங்க. சேப்பங்கிழங்கு போட்டு உடனே சிம் பண்ணி கொஞ்சம் வச்சுருங்க. கொஞ்சம் அது வேகட்டும். என்ன அந்த நுரைச்சி சத்தம் போட்டதெல்லாம் கொஞ்சம் அடங்குது பார்த்தீங்களா? இது வந்து நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அது வரைக்கும் அப்படி வைங்க. கோட்டிங் வந்து இது ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட்டு 2 ஸ்பூன் மாவே இதுக்கு சரியாக இருக்கும். அதிகமான சேப்பங்கிழங்கு சேர்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப குறைந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயே நம்ம அட்டகாசமான ஒரு ரெசிபி நம்ம தயாரிக்க முடியும்.
கல்யாண வீடுகள் எல்லாம் உங்களுக்கு அந்த வானொலி சைஸே வந்து உங்களுக்கு அவ்வளோ பெருசாக இது பண்ணுவாங்க. 1000-2000 பேர் மேக்ஸிமம் கலந்துப்பாங்க இல்லைங்களா? அதனால அந்த எண்ணெயோட அளவும் நிறைய இருக்கும். நம்ம இது வீட்டில் பண்ணி சாப்பிட்றதுனால ஓரளவு தேவையான அளவு, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் இருந்தாலும் தாராளம். ஆனால் கல்யாண சுவையில் கண்டிப்பாக இருக்குங்க. கல்யாண வீட்டு சுவையில் அழகாக பொரிஞ்சு வந்துட்டு இருக்கு. 5 மினிட்ஸ் இது மாதிரி நல்லா பொரிச்சதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். வெறும் ரசம் சாதம் வச்சு இதை சைட் டிஷ்ஷாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்குக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி எங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு பர்சனலாக மோர் குழம்புல இதை வந்து சைட் டிஷ்ஷாக நான் வச்சுப்பேன். எப்போ மோர் குழம்பு வச்சாலும் ஒன்று உருளைக்கிழங்கு இல்லைன்னா இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். அது ஒரு நல்ல சுவையை எனக்கு கொடுக்குறதா நான் ஃபீல் பண்ணுவேன். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்ட்டு. ஓகே, ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. ஒன்றும் கொஞ்சம் ஹார்டன் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ப்ரௌன் சால்ட் இது ஆல்ரெடி வெந்த கிழங்கு தாங்க, அதனால ரொம்ப நேரம் வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. கொஞ்சம் எண்ணெய் அப்படி பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த ஃப்ரைஸ் எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌனில் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா எண்ணெயை ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். ஓகே, இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இது வெளியில் லைட்டாக கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். MST கிரியேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. Hope you like this video. Thanks for watching. நன்றி. பாருங்க, பொரிச்சதுக்கு அப்புறமா சேனக்கிழங்கு ரோஸ்ட்டு இந்த மாதிரி வந்திருக்கு. இதை நீங்கள் சூடான சாதத்தில் ரசம், மோர் குழம்பு இல்லை தயிர் சாதம் எதுக்கு வேணாலும் இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியனை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.